இந்த ஒரு நோயால் நம்ம பண்ணைகளில் இருக்கக்கூடிய காடைகளை மற்ற காடைகளை கொத்தி இறந்து போக வைக்குது. அது என்ன டிசீஸ், அதுக்கான மெடிசன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த விக்கி ஸ்மாஷ் சேனல் ஃப்ரம் வி இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ். கொரைசா அப்படின்ற டிசீஸ் காமனாக காடைகளுக்கும் கோழிகளுக்குமே வரும். காடைகளுக்கு கண்ணிலேருந்து பிளட்டாக வர ஆரம்பிக்கும். அது வீக்காக டல்லாகி ஒரு இடத்துல நின்றுடும். மற்ற காடைகளை இப்படி இன்ஃபெக்ட் ஆன காடைகளை கொத்தி இறந்து போக வைக்கும். கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வீக்கமாக தெரியும். ஏன்னா கண்ணுக்குள்ளேயே லைட் எல்லோ கலரில் வேராக வளர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் அது வளர்ந்து கண்ணு தெரியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு கோழியும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு மார்ட்டாலிட்டியும் லாஸஸும் இருக்கும். கொரைசா டிசீஸ்க்கு இப்போ 2 மெடிசன்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் அப்படியே வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் ஃபார்ம்லேயும் இருக்குது, இல்லையா பவுடர் ஃபார்ம்லேயுமே இருக்குது. எது கிடைச்சாலுமே வாங்கிக்கோங்க. ஒரு மெடிசனில் இருந்தும் 1 லிட்டர் தண்ணிக்கு ஓரல் ஃபார்மாக இருந்தால் 2 ml, இதுவே பவுடர் ஃபார்மாக இருந்தால் 2 கிராம் அந்த அளவில் நீங்கள் கலந்து 2 ஸ்லாட்டாக மார்னிங் ஈவினிங் வைக்கலாம். காடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கனாலே போதும். ஆனால் கோழிகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இதை தண்ணியில் கலந்து வச்சுட்டா மட்டும் சரியாகாது. மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த கண்ணில் வளரக்கூடிய அந்த வேரை நீங்கள் நார்மலாக கையாலேயே நீங்கள் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் சுட தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு சுத்தமான துணி எடுத்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் அதை சுத்தம் பண்ணால் போதும். கண்ணுங்களை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அந்த வேரை க்ளீன் பண்ணாமல் வெறும் மெடிசன் மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா கோழிகளுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, சரியாகாது. ஸோ அதை க்ளீன் பண்ணாதான் சரியாகும். ஆனால் காடைகளுக்கு அந்த இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் தண்ணியில் கலந்து வச்சிட்டாலே 2 டேஸில் ரெக்கவர் ஆகிடுது. இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு வீடியோவை ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். விக்கி ஸ்மாஷ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.